கோவையில் 4வது மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டி கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் கோவையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வீரர் வீராங்கனையர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கோவையில் கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் சார்பாக 4வது மாவட்ட அளவிலான கேடட் வாள் வீச்சு விளையாட்டுப் போட்டி சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கத்தில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற போட்டியை ஏங்கர் ஸ்போர்ட் வேர்ல்ட் இயக்குநர் நித்யானந்தம் துவக்கி வைத்தார். ஆண்கள் மற்றும் பெண்கள் என்று இரு பாலருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இதில் பாயில், ஷேப்பர், எப்பி ஆகிய 3 பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து கன்னியாகுமரியில் நடைபெறும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட வாழ்வீச்சு தலைமை பயிற்சியாளர் சரவணன், போட்டிகளுக்கான இயக்குநர் அமிர்தராஜ் மற்றும் விமல் பிரசாத் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மேற்கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4th கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேடட் அண்டர் 17 சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் சரணம்பட்டியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கில் 3 டைப் ஆஃப் வெப்பன் பண்ணுறாங்க, ஃபாயல், எப்பி அண்ட் சேபர். ஸோ இதில் 1st, 2nd, 3rd, 4th பிளேஸ் வாங்குறவங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கன்னியாகுமரியில் நடக்கிற 6th and 7th மே நடக்கிற ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் ஆனாங்கன்னா நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபென்சிங் நல்லா ஒலிம்பிக் கேம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒலிம்பிக் கேம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இங்கே ஃபென்சிங் பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஃபென்சிங்கில் நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃபென்சிங் பொறுத்தளவுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேட்சஸ் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ அப்ரூவ்டு கேமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கவர்மெண்ட் தராங்க. SDAT, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய தராங்க ஸ்காலர்ஷிப்ஸு. ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மக்கள் ஃபென்சிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டர் 17, பிலோ அண்டர் 17 கீழே தான் நடக்குது. கேடட்டு 13, 14, 15, 16, 17 இயர்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் சாம்பியன்ஷிப், கேடட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடக்குது 6 and 7 கன்னியாகுமரியில், அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் 2, கேர்ள்ஸ் ஒரு நாள், பாய்ஸ் ஒரு நாள், அந்த மாதிரி நடக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோவாக ஸ்டேட்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் டே கேர்ள்ஸுக்கு, செகண்ட் டே பாய்ஸுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60+ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கேடட்டில் மட்டும். ஸோ ஃபென்சிங் பொறுத்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. 4th கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேடட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் கேடட் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன் கேர்ள்ஸ் கேட்டகரியில். எனக்கு இந்த மாதிரி ஃபென்சிங் இப்போது நிறைய டெவலப் ஆகிட்டு வருது. நான் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போது ரொம்ப நானும் டெவலப் ஆகிட்டு வரேன்னு நினைக்கிறேன். எங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க தியாகு சார், சரவணன் சார், அப்புறம் என்னோடய கோச் அமிர்தராஜ் அவங்க எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு நான் செலக்ட் ஆகிறேன். ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கனால அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.